ஒரு போலீஸ்காரர், அவர் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாவோ ஏதோ இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கார். அவருக்கு வந்து உணவு குழலினுடைய கடைசி பகுதியிலையும் இறப்பையினுடைய மேல் பகுதியில் ஒரு புற்றுக்கட்டி, நெஞ்ச கறிக்குது, எது கழிக்குது, ரொம்ப நாளாக நேரம் தப்பி சாப்பிட்றது, கடுமையான வேலை சுமை, வீட்டில் பல்வேறு அழுத்தங்கள். அவருக்கு வந்து ஒரு சின்ன புற்று, ரிட்டையர்ட் ஆகி 1.5 வருஷம் தான் இருக்குது. 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாம் இருக்குது. இந்த வயிற்றில் இந்த கட்டிக்கு வந்து நான் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மருத்துவரை அனுப்பி கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, சார் ஆரம்ப கட்டம் தான், கொஞ்சம் கீமோ சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் வேணும்னா அது அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, ஒரு கீமோவுக்கு வந்து இவ்வளோ 40,000 35,000 ஆகும், ஒரு 6 கீமோ எடுக்கணும்னு இவ்வளோ பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க. அந்த காவலர், ஓய்வு பெற்ற காவலர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் வேணாங்க, போதுங்க, இது ஒரு 4-5 லட்சம் இப்போ சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 லட்சம் ஆகும், நான் இருந்தால் இன்னும் ஒரு 3-4 வருஷம் இருப்பேனா, போய் சேரங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது, இங்கே இருக்க கடனை வாங்கிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். கடுமையான வாக்குவாதம் எனக்கும் அவருக்கும். இல்லைங்க, இதுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து இவ்வளோ உதவி இருக்குது, அதை எடுத்துக்கலாம், அது போக மீதி இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஏழ்மையையும் தன்னுடைய செலவு செய்ய முடியாத ஒரு கடினத்திலையும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வரார். அதே நேரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க பூனாவில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனைக்கு ஏர்லிஃப்ட் பண்ணி வருது அந்த அம்மா. ஒரு கீமோவுடைய விலை வந்து 17 லட்சம். 12 மாதங்கள் கொடுக்க போகிறாங்க. 17 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு தனி விமானத்தில் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மக்களும், தன்னுடைய ஓய்வூதியத்தால் தன்னால் தன்னுடைய இரைப்பை நோயை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சமச்சீரற்ற நிலையில் தான் இந்தியா இன்றைக்கும் இருக்கிறது நண்பர்களே. அப்படி இருக்கிற சூழல்ல அவராவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர், அதையும் தாண்டி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா எவ்வளவு சிக்கல்களுக்குள்ள போய் நம்ம நிற்போம் நினைச்சு பாருங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்களும் ரிட்டையர்டு. அவங்க பொண்ணு கூட்டு வராங்க. அந்த பொண்ணு கூட்டு வந்து அந்த அம்மாவை கூட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. கையில் பெரிய ஃபைலு. அந்த ஃபைலை திறந்து பார்த்தா புற்றுநோய் வந்து சற்று பரவி இருக்குது, மார்பக புற்றுநோய். நான் பார்த்த உடனே, என்னம்மா நீங்கள் இதை முதலே கவனிக்கலையா, ஏன் இவ்வளவு பரவிக்கிறேன்? அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்படி ஒரு முறைச்சி பார்க்குறா. சொன்னால் கேளுங்க, நல்லா கேளுங்க அப்படின்னு அப்படி ஒரு கோவத்தோடு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது, திருமணமாகி அமெரிக்கா போயிடுச்சு. அப்போ இந்த அம்மா அப்படியே இருக்குது. நான் ஒன்று கேட்டேன், அம்மா நீங்கள் ஆசிரியை, ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் தெருவாக சொல்கிறாங்க, உங்கள் மார்பில் ஒரு கட்டி இருக்கிறதே உங்களால் உணர முடியலையா, ஏன் பார்க்காம விட்டீங்கன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு கோபமாகவும் இருந்தது. என்ன படிச்சிருக்காங்க, தன்னுடைய மார்பு கட்டியே முதல்ல தெரியாமல் போயிடுச்சு, இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, இப்போ எவ்வளோ விளம்பரங்கள் இருக்குது தெரியலையான்னு ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்குறேன். அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டே, இல்லைம்மா அப்புறம் அடுத்தடுத்து என்ன செய்யணும், கொஞ்சம் நுரையீரலில் பரவிருச்சு, கொஞ்சம் எலும்பில் இருக்குது, சிகிச்சைகள் நவீன மருத்துவத்தில் போயிட்டுருக்கு, கூடுதலாக என்ன உணவு எடுக்கணும், என்ன ஏதாவது மூலிகைகள் கொஞ்சம் பயன்படுமான்னு கேட்க என்கிட்ட வந்திருக்காங்க. அதையெல்லாம் பேசி பயப்படாதீங்க, நல்லாயிடும், என்னையோ இப்போ பார்த்துட்டீங்க பரவாயில்லன்னு அனுப்பிட்டேன். ஆனால் என் மனதில் ஓரமாக ஒரு ஆதங்கம், அந்த டீச்சர் ஏன் பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு. மருந்து வாங்குவதற்கு வெளியே போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா மட்டும் உள்ளே வருது. உள்ளே வரும்போது அந்த அம்மா சொன்னது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. டாக்டர் ஒரு 2 நிமிஷம் பேசலாமாண்ணா, வாங்க உட்காருங்க. உட்கார்ந்த உடனே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட என்னை குற்றச்சாட்டு பண்ணி பேசுனால, அவன் என் மூத்த மக, அவள் வந்து கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் இருக்கா, எனக்கெல்லாம் மார்பு கட்டி இருக்குன்னு 4 வருஷம் முன்னாடியே தெரியும். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, கட்டி இருக்குன்னு தெரியும்னா பார்க்க வேண்டியதானே, ஏன் பார்க்கல? எனக்கு கட்டி இருக்குன்னு தெரியும் போது என் பெண்ணுக்கு நான் வந்து வரன் பார்த்து கல்யாணம் நிச்சயமாகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஒருவேளை எனக்கு மார்பில் புற்றுக்கட்டின்னு வந்துருச்சுன்னா என் பிள்ளையோட கல்யாணம் நின்றுமோ, மரபு ரீதியாக அந்த பெண்ணுக்கு வந்துருமோன்னு அச்சப்பட்டுருவார்களோ அப்படின்னு நினச்சி நான் யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். இன்னைக்கு இவ வந்து பேசுகிறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வேதனையாக இருந்தது. எவ்வளவு கேடுகெட்ட சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அப்ப 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் தினம் வெந்தயத்தை ஒரு காலையில் 1/2 ஸ்பூன் மத்தியானம் 1/2 ஸ்பூன் எடுக்கக்கூடாது? கசப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு விதைப்பகுதி வந்து வெந்தயம். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுண்டைக்காய் வந்து உடல் சார்ந்த பல நோய்களுக்கு முதல் மருந்து. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டோடனே மோஷன் போகிற ஒரு பழக்கம் இருக்கும். அதெல்லாம் காபி குடித்தா ஒரு தடவை கக்கூஸ் போயிட்டு வரணும், காலை சாப்பாடு சாப்பிட்டா நான் போய் டாய்லெட் போயிட்டு வரணும், எங்கேயாவது வெளியே கிளம்புனா
எதுக்கு இருங்க, ஒரு நிமிஷம் டாய்லெட் போயிட்டு வரேன், அப்படி சில பேர் இருப்பாங்க. அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு சுண்டக்காய் வத்தல் அவ்வளவு நல்லது. நம்ம சாதத்தில் கொஞ்சம் சுண்டக்காய் பொடியை போட்டு சாப்பிடலாம். நாம் சில சில அக்கறைகளை, கரிசனங்களை வீட்டில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் நண்பர்களே. நான் அன்னைக்கு ஒரு நண்பர் வீட்டில் சாப்பிட போனப்போ அவர் வேப்பலை பொடின்னு ஒன்று போட்டார். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். வேப்பலை கட்டின்னு கொடுத்தாரு. நான் அவ்வளோ அந்த வேப்பலை நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்தது. நான் அந்த பரிமாறினவங்க நான் நினச்சிக்கிட்டேன் வேப்பலை கட்டினா வேப்பலை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு. அந்த அம்மா, அந்த வீட்டில் இருந்த வயசான அம்மா சொன்னாங்க, தம்பி அது வேப்பலை கட்டினா வேப்பலை கிடையாது, கருவேப்பிலை. அப்புறம் நாங்கள் நாரத்தை இலை போடுறோம், எலுமிச்சை இலை போடுறோம், அதில் கொஞ்சம் வெல்லமும் இருக்குன்னு. அவ்வளவு சுவையானது. நம்ப மாட்டீங்க, கடந்த 4-5 ஆண்டுகளாக தினசரி ஒரு 1/2 ஸ்பூன் அந்த வேப்பிலை கட்டி போட்டு தான் சாப்பிட்றேன். சாதத்தில் அது போட்டு சாப்பிட்றேன். ஏன்னா கசப்பு தின சமயத்தில் கிடைக்காம போயிடலாம். ஒருவேளை பாவக்காய் வீட்டில் செய்யலை, ஒருவேளை கோவக்காய் இல்லைன்னா அந்த வேப்பிலை கட்டி போட்டுப்போம். அன்னப்பொடி என்று ஒரு பொடி செய்வாங்க வீட்டில், நாமளே செஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் உடனே இதுக்கு அன்னப்பொடி செய்கிறதுக்கு உடனே போய் ஏதாவது நியூட்ரிஷன் கோர்ஸ்லாம் படிக்க வேண்டாம். நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பொடி செய்கிறது வீட்டில் சித்த மருத்துவம் அதை அஷ்டச்சூரணம்னு சொல்லும். 8 சரக்கு உள்ளது. அன்னப்பொடி, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், இது மாதிரி 8 சரக்கு, கருவேப்பிலை, இந்துப்பு, அவ்வளோதான். அதை பொடி செய்து அதை சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. சீரணத்தை செம்மைப்படுத்துவது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நோய்கள் ஆரம்பிக்கிறது வயிற்றில் இருந்து தான். உன் வயிறு சரியாக இருந்ததுன்னா, உன்னுடைய சீரணம் சரியாக இருந்ததுன்னா, உன்னுடைய மலம் வெளித்தள்ளப்பட்டு வாயு தங்காமல் இருந்தால் பல வியாதியை நாம் வெற்றி கொள்ளலாம். வயிறு சரியாக இருந்ததுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வயிற்றில் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நமக்காக நமக்கு முகம் தெரியாத பல மக்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே. நாம் அவர்களை எல்லாம் மறக்கிறது தான் அறமற்ற செயலினுடைய அஸ்திவாரம். இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம எல்லாரும் உட்கார்ந்ததுக்கோ நான் வந்ததுக்கோ நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமா காரணம்? எத்தனை பேருடைய உழைப்பு நம்ம இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ட ஒரு கத்திரிக்காயின் சுவைக்கு, கத்திரிக்காய்க்கு நேரடியாக தெரிஞ்ச அந்த விவசாயியோ இல்லை என்றால் அதை வணிகம் செய்த ஒரு வணிகரோ மட்டும் காரணம் இல்லை. இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய முகம் தெரியாத பல பாக்டீரியாக்களும் மண்புழுக்களும் சேர்ந்து தான் கத்திரிக்காயின் சுவையை நமக்கு கொண்டு கொடுத்துருக்கு. அப்போ அந்த மண்புழுவையும் அந்த நுண்ணுயிரியை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால்தான் நம்மாழ்வார் போன்றவர்கள் திரும்ப திரும்ப அந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினம் தினம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி மண்ணுக்கு கீழே பெயர் தெரியாத நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்க மாதிரி வயிற்றுக்குள்ளே நமக்காக கோடானு கோடி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கிறன. அந்த உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம சாப்பாடு இருக்கணும். இன்றைக்கு GBA என்கிற ஆங்கில சொல்லை மருத்துவ உலகம் அதிகம் உச்சரித்து கொண்டிருக்கிறது. கட் பிரெயின் ஆக்சஸ். குடல்ல பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருந்தாதான் உன் மூளை மிகச்சரியாக வேலை செய்யும். உனக்கு எதிர்பார்த்தல் எவ்வளோ வேணும், உன்னுடைய மெட்டபாலிசம் எப்படி நடக்கணும், உன் சிந்தனை எப்படி இருக்கணும், உன்னுடைய உரை எப்படி இருக்கணும், உன்னுடைய உரையாடல் எப்படி இருக்கணும், அத்தனையும் சொல்வதற்கு உன்னுடைய குடல் நலமாக இருக்கணும் நண்பர்களே. அந்த குடல் நலமாக இருப்பதற்கு நம் மெனக்கெடல் நல்லா இருக்கணும். நம் மெனக்கெடல் நல்லா இருந்தால் தான் குடல் நலமாக இருக்கும். அதற்கு ரொம்ப சிறப்பான, ஆக சிறப்பான எளிய ஒரு உணவு மோர். அந்த மோர் அருந்தக்கூடிய பழக்கம், அந்த மோர் அந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸில் இன்றைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் நவீன அறிவியலாளர்கள். எப்படி அந்த லாக்டோபாசிலஸ் வேலை செய்து சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லாக்டோபாசிலஸ் பேஸ்டாக வரக்கூடிய மருந்துகளை தேடி பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சம் வருகிறது. அவன் அதில் எப்படி ஜெனட்டிக்கல் மாடிஃபை பண்ணலாம், அதை எப்படி அந்த லாக்டோபாசிலஸை கேப்சூலை வச்சு எவ்வளோ தூரம் சந்தைப்படுத்தலாம், ப்ரோபயாட்டிக்ஸ்னு ஒரு பெரிய சந்தைக்கு உண்டாகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக காலையில் நீர் ஆகாரம் சாப்பிட்டோம். முந்தின நாள் சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு கையை பசைஞ்சு கொஞ்சம் மோரை விட்டு காலையில் குடித்து கொள்வது நம்முடைய மரபு பழக்கமாக இருந்தது. அந்த பழக்கத்தை இன்றைக்கு அறிவியல் கண்களால் உற்று பார்க்கும்போது அதில் அவ்வளவு லாக்டோபாசிலஸ் குடலுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்குது. நண்பர்களே, வயிறை சரியாக வைத்துக் கொள்வதற்கான மெனக்கடல்களை தினம் தினம் வீட்டில் ஆரம்பிங்க. ஒரு ஐங்காய பொடி, ஒரு அன்னப்பொடி, ஒரு வேப்பிலை கட்டி, ஒரு சுக்குமல்லி காஃபி, ஒரு சீரக தண்ணீர், ஒரு திரிகடுகம் காஃபி, இது மாதிரியான விஷயத்தை வீட்டில் நம்ம செய்யணும். இதெல்லாம் எங்கே சார் கிடைக்கும்? அமேசானில் ஆர்டர் போட்டால் வருமா? வந்தாலும் வரும் தெரியல. எல்லாம் அமேசான் எல்லாத்தையும் விற்கிறான்.
இதெல்லாம் செய்யணும் ரொம்ப கஷ்டமே, எப்படி ஒன்னொன்னையும் தேடி அலையிறது? ஆகஸ்ட் 14 கூலி படத்துக்கு எப்படி அலைஞ்சு திரிஞ்சு டிக்கெட் வாங்க போகிறோம்? போய் அதுக்கு அடித்து பிடிச்சி காசை கொடுத்து போய் திரைப்படத்துக்கு போய் நிற்கிறோம் இல்லையா? அதற்கு செய்யக்கூடிய அக்கறை நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட கொஞ்சம் கரிசலாங்கண்ணியும் கொஞ்சம் சீரகப்பொடியும் கொஞ்சம் சுக்குமல்லி காப்பியும் நம்மால் ஏன் வாங்க முடியல? பல பேர் என்ன பேசுவாங்க, சார் நீங்கள்லாம் நிறைய பேசிட்டே போகிறீங்க, இந்த ஆர்கானிக் உணவுகள், கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பெல்லாம் விலை ஏறிடுச்சு. என்னையா ஏறிடுச்சு? தங்கம் ஏறுற மாதிரி ஏறிச்சா? 10 ரூபா 50 ரூபா விலை கூடி இருக்கிறது. 50 ரூபா விலையை அந்த ஏழை விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கு எதுக்கு தயக்கம்? நம்ம கொடுக்கலாமே. 100 ரூபாய் கூட கொடுத்து வாங்கி நம்ம ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ அரிசி வாங்கிட போறோம்? 200 கிலோ அரிசி வாங்க போறோம். 5 கிலோ 3 கிலோ அரிசி வாங்கும்போது 50 ரூபாய் கூட கொடுத்து அந்த அரிசியை, மிகச்சிறப்பான அரிசியை நம்ம பயன்படுத்துறதுல என்ன தவறு? கொஞ்சம் அக்கறை வேணும், நமக்கு சில மெனக்கடல்கள் வேணும். ஏன்னா நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நோய் கூட்டங்களை பார்க்கும்போது, நோய் கூட்டத்துக்கு உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதற்கான செலவினங்கள் ஏன்னா எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்குதா? இங்கிலாந்தில் ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு கடைநிலை ஊழியன்லேருந்து பிரதம மந்திரி வரைக்கும் ஒரே தரமான மருந்தை அங்கே கொடுக்குறாங்க. NHS வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ மெடிசின். நம்ம ஊரில் அப்படி இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் தான். கையிலிருந்து ஒரு மருந்துகளை வாங்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை அன்றைக்கி ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைத்த விஷயம். ஒரு போலீஸ்காரர், அவர் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாவோ ஏதோ இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கார். அவருக்கு வந்து உணவு குழலினுடைய கடைசி பகுதியிலையும் இறப்பையினுடைய மேல் பகுதியில் ஒரு புற்றுக்கட்டி, நெஞ்ச கறிக்குது, எது கழிக்குது, ரொம்ப நாளாக நேரம் தப்பி சாப்பிட்றது, கடுமையான வேலை சுமை, வீட்டில் பல்வேறு அழுத்தங்கள். அவருக்கு வந்து ஒரு சின்ன புற்று, ரிட்டையர்ட் ஆகி 1.5 வருஷம் தான் இருக்குது. 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாம் இருக்குது. இந்த வயிற்றில் இந்த கட்டிக்கு வந்து நான் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மருத்துவரை அனுப்பி கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, சார் ஆரம்ப கட்டம் தான், கொஞ்சம் கீமோ சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் வேணும்னா அது அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, ஒரு கீமோவுக்கு வந்து இவ்வளோ 40,000 35,000 ஆகும், ஒரு 6 கீமோ எடுக்கணும்னு இவ்வளோ பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க. அந்த காவலர், ஓய்வு பெற்ற காவலர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் வேணாங்க, போதுங்க, இது ஒரு 4-5 லட்சம் இப்போ சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 லட்சம் ஆகும், நான் இருந்தால் இன்னும் ஒரு 3-4 வருஷம் இருப்பேனா, போய் சேரங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது, இங்கே இருக்குது, கடனை வாங்கிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். கடுமையான வாக்குவாதம் எனக்கும் அவருக்கும். இல்லைங்க, இதுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து இவ்வளோ உதவி இருக்குது, அதை எடுத்துக்கலாம், அது போக மீதி இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஏழ்மையையும் தன்னுடைய செலவு செய்ய முடியாத ஒரு கடினத்திலையும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வரார். அதே நேரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க பூனாவில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனைக்கு ஏர்லிஃப்ட் பண்ணி வருது அந்த அம்மா. ஒரு கீமோவுடைய விலை வந்து 17 லட்சம். 12 மாதங்கள் கொடுக்க போகிறாங்க. 17 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு தனி விமானத்தில் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மக்களும், தன்னுடைய ஓய்வூதியத்தால் தன்னால் தன்னுடைய இரைப்பை நோயை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சமச்சீரற்ற நிலையில் தான் இந்தியா இன்றைக்கும் இருக்கிறது நண்பர்களே. அப்படி இருக்கிற சூழல்ல அவராவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர், அதையும் தாண்டி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா எவ்வளவு சிக்கல்களுக்குள்ளே போய் நம்ம நிற்போம் நினச்சி பாருங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்களும் ரிட்டையர்டு, அவங்க பொண்ணு கூட்டு வராங்க. அந்த பொண்ணு கூட்டு வந்து அந்த அம்மாவை கூட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. கையில் பெரிய ஃபைலு. அந்த ஃபைலை திறந்து பார்த்தா புற்றுநோய் வந்து சற்று பரவி இருக்குது, மார்பக புற்றுநோய். நான் பார்த்த உடனே, என்னம்மா நீங்கள் இதை முதலே கவனிக்கலையா, ஏன் இவ்வளவு பரவிக்கிறேன்? அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்படி ஒரு முறைச்சி பார்க்குறா. சொன்னால் கேளுங்க, நல்லா கேளுங்க அப்படின்னு அப்படி ஒரு கோவத்தோடு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது, திருமணமாகி அமெரிக்கா போயிடுச்சு. அப்போ இந்த அம்மா அப்படியே இருக்குது. நான் ஒன்று கேட்டேன், அம்மா நீங்கள் ஆசிரியை, ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் தெருவாக சொல்கிறாங்க, உங்கள் மார்பில் ஒரு கட்டி இருக்கிறதே உங்களால் உணர முடியலையா, ஏன் பார்க்காம விட்டீங்கன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு கோபமாகவும் இருந்தது. என்ன படிச்சிருக்காங்க, தன்னுடைய மார்பு கட்டியே முதல்ல தெரியாமல் போயிடுச்சு, இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, இப்போ எவ்வளோ விளம்பரங்கள் இருக்குது தெரியலையான்னு ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்குறேன். அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டே, இல்லைம்மா அப்புறம் அடுத்தடுத்து என்ன செய்யணும், கொஞ்சம் நுரையீரலில் பரவிருச்சு, கொஞ்சம் எலும்பில் இருக்குது, சிகிச்சைகள் நவீன மருத்துவத்தில் போயிட்டுருக்கு, கூடுதலாக என்ன உணவு எடுக்கணும், என்ன ஏதாவது மூலிகைகள் கொஞ்சம் பயன்படுமான்னு கேட்க என்கிட்ட வந்திருக்காங்க. அதையெல்லாம் பேசி பயப்படாதீங்க, நல்லாயிடும், என்னையோ இப்போ பார்த்துட்டீங்க பரவாயில்லன்னு அனுப்பிட்டேன். ஆனால் என் மனதில் ஓரமாக ஒரு ஆதங்கம், அந்த டீச்சர் ஏன் பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு. மருந்து வாங்குவதற்கு வெளியே போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா மட்டும் உள்ளே வருது.
உள்ளே வரும்போது அந்த அம்மா சொன்னது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. டாக்டர் ஒரு 2 நிமிஷம் பேசலாமாண்ணா? வாங்க உட்காருங்க. உட்கார்ந்த உடனே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட என்னை குற்றச்சாட்டு பண்ணி பேசுகிறாள், அவள் என் மூத்த மக, அவள் வந்து கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் இருக்கா, எனக்கெல்லாம் மார்பு கட்டியிருக்குன்னு 4 வருஷம் முன்னாடியே தெரியும். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? கட்டியிருக்குன்னு தெரியும்னா பார்க்க வேண்டியதானே, ஏன் பார்க்கல? எனக்கு கட்டி இருக்குன்னு தெரியும் போது என் பெண்ணுக்கு நான் வந்து வரன் பார்த்து கல்யாணம் நிச்சயமாகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஒருவேளை எனக்கு மார்பில் புற்றுக்கட்டின்னு வந்துருச்சுன்னா என் பிள்ளையோட கல்யாணம் நின்றுமோ, மரபு ரீதியாக அந்த பெண்ணுக்கு வந்துருமோன்னு அச்சப்பட்டுருவார்களோ அப்படின்னு நினச்சி நான் யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். இன்றைக்கி இவ வந்து பேசுகிறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வேதனையாக இருந்தது. எவ்வளவு கேடுகெட்ட சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அம்மாவின் குறையில்லை, ஆனால் நம் சமூகம் இன்றைக்கும் வந்து நோயை விட இந்த மாதிரி விஷயங்களை, அந்த அம்மாவை பாதுகாக்கணுங்கிறத விட அந்த அம்மாவுக்கு இருக்கான அச்சத்துக்கு காரணம் நம் சமூகம் இப்படியான ஒரு விஷயத்தில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியான ஒரு நோய் என்பது தட்டையாக அவர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, கூட இருக்க எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நம் அக்கறைகள் வலுவாக இருக்கணும், மிகப்பெரிய அக்கறைகளோடு இருக்கணும். ஒவ்வொரு வேளை உணவும், அது காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்து எடுக்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளணும். நான் முதலில் சொன்னபடி இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்வோம், கசப்பையும் துவர்ப்பையும், துவர்ப்பு ரொம்ப முக்கியம், வாழைப்பூ வாழைத்தண்டு நெல்லிக்காய் எல்லாமே துவர்ப்பு தான். அந்த கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கணும், புளியும் காரமும் மிதமாக இருக்கணும். மொத்தத்தில் 6 சுவைகளில் இனிப்பு உப்பை குறைத்து கசப்பு துவர்ப்பை கூட்டி புளிப்பு காரத்தை மிதமாக வைத்துக் கொள்வோம். தினசரி பழங்கள் மிக அதிகமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பழம், நம்ம ஊர் பழங்கள், உடனே போய் நியூசிலாந்துலேருந்து கிவி வரணும், அப்படியே மடகாஸ்கர்லேருந்து ஆப்பிள் வரணும்னு அவசியப்பட வேண்டாம். நம்ம ஊர் பழங்கள் போதுமானது. நம்ம ஊர் கீரைகள், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நிறைய மணமூட்டிகள், ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு புதினா சீரகம், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உண்டு. அதை ஒரு தேநீராகவோ உணவில் குருமாவாகவோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளணும். நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய மீன்கள், புரதம் மிக மிக அவசியம். நம்ம ஊரில் புரதச்சத்து மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து அந்த வெண்ணாற்று கரையில் நடந்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு பக்கத்தில் ஒரு மீனவர் மீன் பிடித்து கொண்டிருந்தார். குட்டி குட்டி மீன்கள் துள்ளி துள்ளி ஓடுவதை கூடையில் பிடித்து கொண்டிருக்க காட்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சார் அது மீன், என்ன மீன் கேட்டால் அது சாறு முட்டி அப்படின்னு சொன்னார். இப்படி குட்டி மீன்ல இருந்து இங்கே கிடைக்கக்கூடிய வாவல்ல இருந்து எத்தனை கடல் மீன்கள், உடலுக்கு அவ்வளவு நல்ல மீன்கள் நமக்கு கிடையாது. மீன்கள் பிரதானமான உணவாக நம்ம இருக்கட்டும். புரதங்கள் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். உணவில் ஒட்டுமொத்தத்தில் அக்கறையாக இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். கடைசியாக இறுதியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய் கூடுது, இதெல்லாம் ஒரு பக்கம். கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்னொரு நோய் மது வெறி நோய். யாரை பார்த்தாலும் திரும்ப திரும்ப தன்னால் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சமாக குடித்தா தப்பு இல்லை, சோஷியல் ட்ரிங்கிங் தான், எப்போவாவது நான் குடிப்பேன்னு சொல்லி குடிக்கு மெல்ல மெல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருவாரியான சமுதாயம் குடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு குடியும் எந்த ஒரு அளவிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. எந்த ஒரு மருத்துவமும் குறைந்த அளவில் குடித்தால் நல்லது என்று எவரும் சொன்னதில்லை. அவன் இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. யாருக்கு அது பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது என்பது தெரியாது. சில பேர் தினம் குடிக்கிறான், ஒன்றும் ஆகலை அப்படின்னா அவனுடைய கட்டமைப்பு அப்படி. பட் அந்த கட்டமைப்பு உனக்கு இருக்கிறதா எனக்கு இருக்கிறதா என்று ஆய்ந்தறிய இன்னைக்கு ஆய்வுகள் எதுவும் கிடையாது. அப்போ மதுவை அருந்தும் பொழுது நாமே வந்து ஒரு சிக்கலுக்குள் போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். நண்பர்களே, ஒருபோதும் மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே, அவா அறாத மற்றவர் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார், முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார், மற்றையார் அற்றாக அற்றத்திலர். மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே, அவா அறாத மற்றவர் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார், முற்றும் துறவாதவர்
தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாகே அற்றத்திலர் மூதுவ விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே. அவா அறாது மற்றவர் அவ்வளவாகப் பற்று அற்றவர் அல்லர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். கலைஞர் விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார்.